மாநில கட்சியா இருக்கும்போது அவங்களுக்கு சுதந்திரம் அதிகம். ஒரு தேசிய கட்சியா இருக்கும்போது அங்க அப்படி பண்ண முடியாது. அங்க நியமனங்கள் தான் நடக்கும். அதுல பல சேலஞ்சஸ் இருக்கும். அதுல சில புரோட்டோகால் இருக்கும். காங்கிரஸ் கட்சி மாதிரி எடுத்தவங்க நீங்க போயிட்டு இருக்க முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி சிஸ்டம் வச்சுட்டு பொலிட் பீரோ வச்சு தான் முடிவு எடுப்போம்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஆக்ட்ல இருக்குது பிஜேபி. அப்ப அவங்க ஒரு 3 வருஷம் ஒரு டேர்ம் வச்சிருக்காங்க. அது 3 வருஷம் கொடுக்கணும்னு பாக்குறாங்க. பிளஸ் தேசிய கட்சியா இருக்கிறதுனால மத்திய அரசு மத்திய கட்சியோட தேசிய தலைமையோட அவங்க அனுசரிச்சு போகணும். இப்போ பல காரணங்களுக்கு அவங்க யார் தொடரா வேண்டாங்கன்னு முடிவு பண்றாங்க. அண்ணாமலை மாநில தலைவராக இல்லாமல் இருந்ததும் அண்ணாமலை மாநில தலைவராக இல்லாமல் இருந்ததும் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைவதை ஒட்டி அவருடைய பதவி மாற்றப்பட்டதும், இந்த தேர்தல் அவர் போட்டியிடாமல் போனதும் எல்லாமே சீக்குவல் ஆயிடுச்சு. எல்லாமே சீக்குவலா அது ஒரு பெரிய லாஸ் ஏற்படுத்திருச்சு. நோ டவுட் பேசுறவங்க எல்லாருமே சொல்றாங்க, பார்க்கணும் அண்ணாமலையை பிஜேபி பண்ணிடக்கூடாது, அண்ணாமலை யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும். அண்ணாமலை ஒரு பெரிய டேலண்ட், பெரிய ரிசோர்ஸ் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை, யாருக்குமே சந்தேகம் கிடையாது. பட் அது ஏன் மேட்ச் ஆகல அப்படிங்கிறது அந்த 2 பேருக்கு தான் தெரியும். நமக்கு எல்லா உண்மையும் நமக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம சொல்றது உண்மையா இருக்கணுமே தவிர எல்லா உண்மையும் போட்டு நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ அது ஒரு நல்ல காம்போ. பிஜேபி அண்ணாமலைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான காம்போ. அது தொடர்ந்தால் 2 பேருக்குமே லாபம்.